வணக்கம் ஆன்மீக அன்பர்களே, மீண்டும் ஒரு முறை ஞான பாரதம் யூடியூப் சேனல் வழியாக பெரியவா பெருமை என்ற பெயரிலே மகா பெரியவா நிகழ்த்திய அற்புதங்களில் ஒன்றை உங்கள் முன் சமர்ப்பிக்க வந்திருக்கிறேன். மகா பெரியவா ஒரு முறை மடத்திலே அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது யாரோ தன்னை குரு என்று பார்ப்பது போல அவருக்கு தோன்றியது. நிமிர்ந்து பார்த்தால் ஜன்னல் கம்பியில் அமர்ந்து கொண்டு ஒரு குட்டி குரங்கு அவரையே பார்த்து கொண்டிருந்தது. உடனே அவர் ஒரு அணுக்க தொண்டரை பார்த்து ஒரு வாழைப்பழம் கொண்டு வந்து அந்த குரங்கு கிட்ட கொடு என்று கூறினார். ஆனால் அந்த குரங்கு வாழைப்பழத்தை வாங்கவில்லை. பிறகு சிறு சாதம் வைக்க சொன்னார். சாதத்தை சாப்பிட்டு விட்டு அந்த குரங்கு ஓடி மறைந்தது. அதன் பிறகு தினமும் அந்த குரங்கு வருவதும் அதற்கு பெரியவர் சாதம் வைக்க சொல்வதும் அந்த குரங்கு அதை சாப்பிட்டு விட்டு ஓடுவதும் வாடிக்கையாகி போனது. அந்த குரங்குக்கு கோவிந்தா என்று பெயர் வைத்து பெரியவர் அழைத்தார். கோவிந்தா வராமல் அவர் சாப்பிடுவதும் இல்லை. சரியாக சாப்பிடும் நேரத்துக்கு அந்த குட்டி குரங்கு அந்த ஜன்னலிலே அமரும். அதற்கும் கொஞ்சம் சாதம் வைக்கப்படும். பெரியவர் சாப்பிடும்பொழுது அதுவும் சாப்பிட்டு விட்டு ஓடி போய்விடும். இப்படி நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த குரங்கை காணவில்லை. எங்கே கோவிந்தாவை காணோம் என்று பெரியவர் சாப்பிடாமல் காத்து கொண்டிருந்தார். அப்பொழுது காஞ்சிபுரத்தில் உள்ள நாராயண ஐயர் என்பவர் ஒரு நிலத்தை வாங்கியிருந்தார். அந்த பத்திரத்தை பெரியவரிடம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவதற்காக எடுத்துக்கொண்டு வந்திருந்தார். அவர் சங்கரபுரத்துக்கு கிளம்பக்கூடிய நேரத்திலே அந்த குட்டி குரங்கு கோவிந்தா நாராயண ஐயர் வீட்டுக்குள் நுழைந்தது. அதை கவனிக்காமல் அவர் வீட்டுக்குள்ளே வைத்து பூட்டி விட்டு வந்து விட்டார். அது நாராயண ஐயருக்கு தெரியாது. மடத்துக்கு வந்த நாராயண ஐயர் தன் கையில் இருந்த பையில் இருந்து பத்திரத்தை எடுக்க துழாவினார். பத்திரம் அங்கே இருந்தால் தானே கைக்கு வரும். பத்திரத்தை காணவில்லை. என்னடா, என்ன தேடுற என்று மகா பெரியவர் கேட்டார். ஒன்றும் இல்லை பெரியவா, உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக பத்திரத்தை இதில் வச்சிருந்தேன், ஆனால் பத்திரத்தை காணோம் என்று சொன்னதும், பத்திரம் இங்கே இல்லை, நீ உன் ஆத்துக்கு போ, அங்கே நீ தேடுறதும் கிடைக்கும், நான் தேடுறதும் கிடைக்கும், குரங்க உன் ஆத்துக்குள்ளே வச்சு பூட்டிட்டு வேண்ட போடா என்று சொன்னவுடன் அவர் விரைந்து அந்த நாராயண ஐயர் வீட்டுக்கு சென்று கதவை திறந்தால் குட்டி குரங்கு கோவிந்தா கையில் ஒரு பையோடு வெளியே ஓடியது. அந்த பைக்குள் தான் அவர் பத்திரத்தை வைத்திருந்தார். பத்திரத்தை கொடு, பத்திரத்தை கொடு என்று கூறிக்கொண்டே அந்த நாராயண ஐயர் குரங்கை துரத்தி கொண்டே ஓடி வந்தார். அந்த குட்டி குரங்கு கோவிந்தாவும் அந்த பையோடு மடத்துக்குள் நுழைந்து பெரியவர் முன் அந்த பையை போட்டது. பெரியவர், கோவிந்தா வந்துட்டியா என்று கூறிவிட்டு அந்த குட்டி குரங்குக்கு சாதத்தை வைக்க சொன்னார். நாராயண ஐயர் பரபரப்பாக உள்ளே வந்தார். கவலைப்படாத, உன்னுடைய பத்திரத்தை என் கோவிந்தா எடுத்துன்னு வந்துட்டான் என்று கூறி அந்த பத்திரத்தின் மீது கொஞ்சம் அச்சதை வைத்து ஆசீர்வாதம் பண்ணி அந்த நாராயண ஐயரிடம் கொடுத்தார். நாராயண ஐயர் மிகுந்த சந்தோஷத்தோடு பத்திரத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி சென்றார். அந்த குட்டி குரங்கு கோவிந்தா சாதத்தை சாப்பிட்டு விட்டு திரும்பி சென்றது. மகா பெரியவரும் நிம்மதியாக சாப்பிட ஆரம்பித்தார். அந்த குட்டி குரங்கு ஒரு சின்ன ஜீவராசியாக இருந்தாலும் கூட அது வராமல் தான் சாப்பிடக்கூடாது என்று காத்து கொண்டிருந்தாரே மகா பெரியவர். அவருடைய கருணையை என்ன சொல்வது? எல்லா விதமான ஜீவராசிகளிடமும் ஒரே மாதிரியான அன்பை, பரிவை வெளிப்படுத்தக்கூடிய நடமாடும் தெய்வமாக இருந்தார் மகா பெரியவர் என்றால் அதை மறக்க முடியுமா? எல்லா விதமான பக்தர்களிடமும் தன் அன்பை வெளிப்படுத்துவதை, அனுக்கிரகம் செய்வதை வாடிக்கையாக வைத்திருந்தார் மகா பெரியவர். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. பக்தர்கள் அனைவரும் மறந்து விடாமல் ஞான பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்ற ஆன்மீக குரூப்புகளிலும் நம்முடைய ஞான பாரதம் யூடியூப் சேனலை பற்றி ஃபார்வேர்டு செய்யுங்கள். எல்லோரும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தால் பெரியவா பெருமை ஒவ்வொருவருடைய செல்போன்களுக்கும், லேப்டாப்புகளுக்கும் அல்லது டேப்லெட்டுகளுக்கும் வந்து சேரும். பெரியவரின் கருணை, பெரியவருடைய அற்புதங்களை நாம் தெரிந்து கொள்வது அவசியம் அல்லவா? ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.